எங்க ஈவேராவை பத்தி ஒரு காணொலி போட்டாங்க, அதுல ரொம்ப தீவிரமா தாக்கியிருந்தாங்க, இதை அதிமுக ஒற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், வைகோ அந்த கிளி கிழிச்சார். அவர் என்ன சொன்னார்னா, சாதிக் பாஷா கொலை வழக்குல திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கு, முடிஞ்சா மேல கேஸ் போடுன்னு சொன்னவரை தூக்கிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒரு சீட்டு வச்சு கொடுத்து நீங்க பேசுற நீங்க இந்த கூட்டணியை பத்தி எல்லாம் பேசலாமா? அவங்க என்ன பண்ணாங்க இதுல பாருங்க, இதுதான் கூட்டணி தர்மம். பாஜக அதிமுகவோட கூட்டணியோட தர்மம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இவங்க வந்துட்டு ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றோம், ஒரு 6-7 தீர்மானம் நம்ம சைட்ல இருந்து நிறைவேற்றோம். அப்ப இந்த 6-7 தீர்மானத்திலையும் எங்கேயுமே இவங்க இந்த சூழலை ஏற்றதோ இல்லை இந்த ப்ராமிஸ் பண்றதோ இவங்க பண்ணல. அது இந்து முன்னணியும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எல்லாம் தனியா பண்ணுது. இவங்க கொள்கையோட இருக்காங்க. பட் கூட்டணியோட இருந்து இந்த திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இந்த உறுதியை பார்த்து உடனே கிளப்பி விடக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட சர்சங்க சாலக் மோகன் பாகவத்ஜி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அங்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. அங்க அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்றாரு, நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்றாரு, வேலுமணியன் இருக்காரு. வேலுமணியன் யாரு பாத்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் லீடர் ஆஃப் ஏடிஎம்கே. அப்ப எடப்பாடி அவர்களோட ஆதரவோடு தான் அங்க வந்திருப்பாரு. ஸோ ஏடிஎம்கேவும் பாஜகவும் சங்கமும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தீய சக்தி திமுகவை அகற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இதை பார்த்து தான் இவனுங்கெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க.